பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க நல்லா தானே இருக்கணும். ஒன்னும் சோர்ந்து போகாதுங்க. இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளுங்க. அவர் அற்புதம் செய்து உங்களை ஆச்சரியமா நடத்துவாரு. இன்னைக்கு எதை குறித்து பயப்படுறீங்களோ அதில் ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. சரியா? இந்த பட்டணத்தை பாத்தீங்களா? எருசலேம் பட்டணத்தினுடைய இன்னொரு பகுதி. ஒரு சமயத்துல இந்த பட்டணம் இடிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம தரைமட்டமாகி போனது. கிபி 70 ரோமருடைய படைகள் வந்து சூழ்ந்து எல்லாத்தையும் இழந்துட்டு, ஆனா இப்போ மறுபடியும் புதிதாக்கப்பட்டு இவ்வளவு கம்பீரமா பட்டணம் எழுமினிக்கு பாத்தீங்களா? அப்போ முந்தின அந்த அழிவை மாற்றி ஒரு புதிதாக்குதலை ஆண்டவர் உண்டாக்குகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21 ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களுக்கு தான் சொல்றார், என் மகனே மகளே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாம் போச்சு, குடும்பமே இடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு, பிசினஸே முடிஞ்சு போச்சு, ஊழியமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி எழும முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பட்டணம் ஒரு சமயம் அப்படிதான் இருந்துச்சு. இடிந்து நொறுங்கி எல்லாத்தையும் இழந்து பட்டணத்துல ஜனங்களை இருக்க முடியாம போயிட்டாங்க. இந்த நாள்ல இந்த பட்டணம் எப்படி கம்பீரமா எழும்பி நிக்கிறது பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 1900 வருஷம் இந்த தேசத்துல இஸ்ரவேலரே இல்ல, யூதர்களே இல்ல. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு மறுபடியும் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது. 1948 மே மாதம் 14 இந்த தேசம் மறுபடியும் சுதந்திரம் அடைந்து இந்த தேசம் எழும்பி இருக்குது பாத்தீங்களா? புதிதாக்குதல். இதுவே ஒரு பெரிய சாட்சி. உங்க வாழ்க்கையில கூட இனி அவ்வளவுதான், ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் புதிதாக்குவார். சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. எதை குறித்து கலங்குறீங்களோ அது புதிதாய் மாறும். கணவருடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிதாக்குதலை கொடுப்பதற்கு தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அங்கதான் இருக்கிறது இந்த கொல்கதா மலை. இந்த பகுதியில தான் இருக்கிறது இயேசு சிலுவையிலே மரித்த கொல்கதா மலை. அங்கதான் அவர் ரத்த சிந்தி மறித்து பலி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக அர்ப்பணித்துக் கொண்டார். அங்கதான் இயேசு உயிர்த்தெழுந்த இடமும் இருக்கிறது. புதிதாக்குதல். மறித்த இயேசு புதிய ஒரு சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார்ல. உங்க வாழ்க்கையில புதிதாக்குதல் நடக்கும். இன்றைக்கு விசுவாசிங்க. விசுவாசத்தோட இருதயத்துல கை வச்சு, என் வாழ்க்கையில ஒரு புதிதாக்குதலை கட்டளை இடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த மகன், இந்த மகள் பாரத்தோட கண்ணீரோட செபிக்கிறாங்கப்பா, நிறைய பாதிப்புகள், நான் சகலத்தை புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கே இப்பொழுதே ஒரு புதிதாக்குதல் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். புதிய ஆரம்பத்தை காணட்டும், புதிய ஆசீர்வாதத்தை காணட்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.